Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.5ல second sum. For any two complex numbers z1 and z2 such that mod of z1 equal to mod of z2 that is equal to 1 where z1 z2 not equal to minus 1 then இதை ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை மொத்தமாக z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிறேன். So z is equal to z1 plus z2 by 1 plus z1 z2. இதுக்கு நம்ம பார் எடுத்து z equal to z பார்னு ப்ரூவ் பண்ணாதான் இது ரியல் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தனித்தனியாக பார் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாடுலஸ் வேல்யூ யூஸ் பண்ணலாம். z1 equal to 1 இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா mod of z1 ஸ்கொயரும் 1 தான். ஸோ இப்படி இருந்தால் mod of z1 ஸ்கொயர் இப்படி இருந்தால் இதை நம்ம z1 பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ z1 பாருங்கிறது என்ன? 1 by z1. சிமிலராக mod of z2வும் 1 தான். அப்போ இதோட ஸ்கொயரும் 1 தான். அப்போ z2 பார் is equal to 1, z2 பார் is equal to 1 by z2. ஸோ நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம z பார் கண்டுபிடிக்கலாம். ஸோ z பாருங்கிறது என்னது? இதோட ஹோல் பார் z1 plus z2 by 1 plus z1 z2 the whole bar. இப்போ நான் இந்த பாரை டினாமினேட்டருக்கு நியூமரேட்டருக்கு தனித்தனியாக பிரிக்க போகிறேன். ஸோ என்ன ஆகும்? z1 z2 பார் divided by 1 plus z1 z2 whole bar. இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? z1 பார் plus z2 பார் by 1 பார்ங்கிறது 1 தான். ஸோ 1 plus z1 பார் z2 பார். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். ஸோ நான் இந்த வேல்யூஸை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். z1 பார் என்ன? 1 by z1. z2 பார் 1 by z2 by 1 plus அதே 1 by z1 1 by z2. இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்க போகிறோம். ஸோ எடுத்தால் என்ன ஆகும்? நியூமரேட்டர் z1 by z2 by z1 z2ன்னு ஆகும். இங்கே என்ன ஆகும்? இந்த z1 z2 இங்கே வரும். ஸோ z1 z2 plus 1 by z1 z2ன்னு ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இது அப்படியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன மிச்சம் இருக்கும்? z1 plus z2 by 1 plus z1 z2. ஆக்சுவலாக இது என்னது? இதுதான் z-ஓட வேல்யூ. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? z-ம் z பாரும் ஈக்குவல் தான். அப்போ zங்கிறது ஒரு ரியல் நம்பர். நம்ம ஸ்டார்டிங்கில் zங்கிறது என்னன்னு எடுத்தோம்? z1 plus z2 by 1 plus z1 z2. இதை தான் நம்ம zன்னு எடுத்தோம். அப்போ இது ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்.